இருக்கிற வார்த்தையில அந்த வார்த்தையை நான் படிக்கிறேன், கேளுங்கள். அதாவது, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இன்றைக்கு திருச்சபையில் அதிகமாய் குறைந்து வருவதை நீங்கள் ஒத்துக்கொள்ளுவீர்கள். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இன்றைக்கு திருச்சபைகளிலே, இன்னும் சொல்ல போனால் ஆவிக்குரிய சபைகளிலே குறைந்து வருவதை நீங்கள் பார்க்கலாம். அதை ஒரு ஊழியனாக நீண்ட ஏறக்குறைய ஒரு அரை நூற்றாண்டு அனுபவங்கள் கடந்து வந்திருக்கிறேன். இன்றைக்கு அன்றைக்கு இருந்த பயம் இன்றைக்கு திருச்சபையில இல்லை. அதிகமான நவநாகரீக போதனைகள், நவநாகரீகமான பாடல்கள், எல்லாமே நவநாகரீகம். ஒரு மணி நேர ஆராதனை, 1.5 மணி நேர ஆராதனை, ஐத்தான் மக்கள் விரும்புகிறார்கள். இன்றைக்கு கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இல்லை. அன்றைக்கு வறுமை இருந்தது, பயம் அதிகமா இருந்தது. இன்றைக்கு செழிப்பு அதிகமா இருக்கிறது, தேவ பயம் இல்லை. அன்றைக்கு அடிப்படை தேவை சந்திக்கப்பட முடியவில்லை. எனவே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம், ஜெபம், இதெல்லாம் அதிகமா இருந்தது. ஆனா இன்றைக்கு அன்பானுடைய அதிகமான தேவைகள் சந்திக்கப்பட்டிருக்கிறது. செழிப்பு, முன்னேற்றம், பெருக்கம், இவை வந்த உடனே பயம் குறைந்து விட்டது. அது மட்டுமல்ல, அடுத்த ஒரு வார்த்தை, பரிசுத்த ஆவியானுடைய ஆறுதலோடு கூட நடந்து பெருகினார்கள். திரும்ப திரும்ப நான் சொல்ல விரும்புகிற வார்த்தை, அன்பானவர்களே, இன்றைக்கும் ஆவியானவர் அதைத்தான் திருச்சபைகளிலே செய்திருக்கிறார். இந்த செய்தி என்னவென்றால், தேற்றும் ஆவியானவர், அளவிட்டால் ஆறுதலின் ஆவியானவர். அவர் என்ன செய்கிறார்? ஒரு 3 குறிப்புகளை திரையிலே பாருங்கள். நம்பர் 1, அந்த ஆவியான செய்கிற முதல் வேலை என்னவென்றால், அன்பாவுடைய எக்ஸார்டேஷன். அவர் ஒரு மனிதனையும், ஒரு சபையும், ஒரு குடும்பத்தையும் அவர் உயர்த்துகிற ஆண்டவர். எக்ஸார்ட், தேற்றும் ஆண்டவர். அடுத்த வார்த்தை எல்லாம் ஒரே மாதிரியா வரும், கன்சோலேஷன். வசனங்களை சொல்லுகிறேன். எக்ஸார்டேஷன், தேற்றுகிறவர், உயர்த்துகிறவர், ஆறுதல் கொடுக்கிறவர். அடுத்து கன்சோலேஷன், அடுத்து ஆறுதலை தருகிறவர். அன்பானவர்களே, 3வது சொல்லுகிறேன், இன்டர்செஷன். திரையில் பாருங்கள். எக்ஸார்டேஷன், திருச்சபையின் மக்களை, ஊழியங்களை உயர்த்துகிற ஒரு ஆண்டவர், உற்சாகப்படுத்தும் ஆண்டவர். 2வது கன்சோலேஷன், ஆற்றும் ஆண்டவர். 3வது பரிந்து பேசும் ஆண்டவர். இந்த நாளின் செய்தி என்னவென்றால், எல்லாமே இந்த 9:31 அந்த வசனத்தை திரும்ப படிக்கிறேன். அந்த வார்த்தை, சமாதானத்தின் ஆவியானவர், பக்தி விருத்தின் ஆவியானவர், அடுத்து ஆறுதலின் தருகிற ஆவியானவர். முதல் குறிப்பு என்னவென்றால், அன்பானவர்களே, வசனம் சொல்லுகிறது, அவர் சமாதானத்தின்